Hi, welcome. ஸோ அப்டேட் query இந்த வீடியோவில் வந்து அப்டேட் query எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்டேட்னா ஒன்றும் இல்லை, டேபிளில் இருக்க வேல்யூஸில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா நம்ம வந்து query யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேபிளில் இமெயிலில் எந்தெந்த ரெக்கார்டில் இமெயில் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம், எந்த காலம்ல வேல்யூ அப்டேட் பண்ணுமோ அந்த காலம் நேம் இமெயில், காலம் நேம் இமெயில் ஈக்குவல் டு அதில் என்ன வேல்யூ இருக்கணும் அப்டேட் பண்ண போகிறோம், ஏபிசி அப்டேட்டட்னு போடுவோம். அப்போ தான் இந்த வேல்யூ கரெக்டாக அப்டேட் ஆச்சு நம்ம வெரிஃபிகேஷனுக்காக. அப்டேட் கீவேர்டு ஃப்ரெண்ட் டேபிள் நேமு செட் காலம் நேம் ஈக்குவல் டுல என்ன வேல்யூ அதில் அப்டேட் பண்ணுமோ அது, வேர் கண்டிஷன் போடணும். என்ன கண்டிஷன், நம்ம இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இமெயில் ஐடியில் எம்டி ஸ்ட்ரிங் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடணும். ஸோ இமெயில் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் எப்படியும் போடலாம். இல்லைன்னா எனக்கு வந்து மொபைல் நம்பர் 1111 இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படி போடு அப்படின்னாலும் வேர் மொபைல் ஈக்குவல் டு 111 அந்த மாதிரி வேர் கண்டிஷன் நம்ம செலக்ட் இதில் போடுற மாதிரி. இப்போதைக்கு இமெயில் எம்டியாக இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அப்டேட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ரோஸ் அஃபெக்டட் 1. இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இந்த ஏபிசி அப்டேட்டட்னு வரும் பாருங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்டேட் query. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர் கிளாஸே போடாமல் இதை ரன் பண்ணோம்னா இந்த டேபிளில் எத்தனாயிரம் ரெக்கார்டு இருந்தாலும் எத்தனாயிரம் ரோஸ் இருந்தாலும் அந்த அத்தனை ரோஸ்க்கும் இந்த இமெயில் ஐடி வந்து இந்த வேல்யூவாக மாறிடும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்டேட் query. 2-3 ரெக்கார்டு தானே அப்டேட் ஆயிருக்கு, இது நம்ம மேனுவலாக பண்ணிடலாமான்னு பார்த்தா இந்த டூலில் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக MySqlல மேனுவலாக அந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சும்மா சின்ன ஒரு டேபிள், சின்ன டேட்டா பேஸு. ரியல் டைம் டேட்டா பேஸ்லாம் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ரெக்கார்டில் எப்படி மாற்றுறதுலாம் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. 1,00,000 ரெக்கார்டில் போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த இதில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரெக்கார்டெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அப்டேட் query. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.